இந்த சின்ன பையன் ஒரு நானோ ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டில கண்டுபிடிக்கிறான். கியூரியஸா இருக்கங்காட்டி செவுத்துல ஒரு நாய் மாதிரி வரையறான். அது கொஞ்ச நேரம் கழிச்சு உயிரோட வந்துருன்னு உனக்கு அது சுத்தமா தெரியாது. சூப்பர் டாக் உயிருக்கு வந்துருது. இது உயிருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மேக்ஸ்ங்கிற பையனை தான் அதோட மாஸ்டரா சூஸ் பண்ணி அவன் எங்க போனாலும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகுது. அந்த பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா இது ரகசியமா அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துருது. அப்ப 4-5 பசங்க சேர்ந்து இவனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேக்ஸ்ங்கிற பையனுக்கு திரும்பி சண்டை போடுற இன்டென்ஷன் கிடையாது. ஆனா அவனோட பென்சில் பாக்ஸ் தானா ஃப்ளோட் ஆகி ஒரு பையன் மேல போய் அடிச்சிருது. புள்ளி பண்ண பையன் திருப்பி இவனை அடிக்க வரும்போது ஈஸியா அதை டாச் பண்ணிடுறான். அவன் தப்பிக்கிறத பார்த்தனே அங்க இருக்க 4-5 பசங்களும் சேர்ந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மூவ்ல இருந்துமே அவன் தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் திருப்பி சண்டை போடவும் ஆரம்பிக்கிறான். திடீர்னு எப்படி ஸ்ட்ராங் ஆனான்னு அந்த பொண்ணு ஆச்சரியமா பாக்குறா. அதுக்கப்புறம் அவன் நேத்து அந்த டாக் வரைஞ்ச இடத்துக்கு போகும்போது அந்த டாக் இல்லாததை அவன் கவனிக்கிறான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த டாக் அவன் கண்ணு முன்னாடி வருது. டாக் ஒரு ரோபோ மாதிரி இருக்கிறது பார்த்தனே அவன் ரொம்பவே பயந்துடுறான். உடனே வீட்டுக்கு ஓடி பார்க்கும்போது அந்த நாய் அங்கேயே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருது. அப்புறம் அந்த ரோபோ நாயும் ஸ்கூல்ல ஒன்று புள்ளி பண்ணவங்க கிட்ட இருந்து நான் தான் உன்னை காப்பாத்தினு சொன்னதுக்கு அப்புறம் தான் மேக்ஸ்க்கு அந்த நாய் மேல நம்பிக்கையே வருது. அப்புறம் மேக்ஸ் அந்த ரோபோ நாயை பார்த்தா மக்கள் எல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லும் போது அந்த நாய் ஒவ்வொரு சூப்பர் பவரும் அவனுக்கு பண்ணி காட்டுது. மறைஞ்சு போறது மத்த நாய் மாதிரி மாறுற சூப்பர் பவர்ஸ் எல்லாம் அந்த நாய்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த புள்ளி ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பாக்குறான். அது அவனுக்கு ரொம்பவே ஜலஸ் ஆகுது. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவனை சப்போர்ட் பண்றது இவனுக்கு பிடிக்கல. உடனே அந்த நாய் இவனை ஒரு ஹேண்ட்ஸம் ஃப்ரீக்கா மாத்திருது. அதுக்கப்புறம் இவனும் பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கு உள்ள வரான். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்கும்போது சம்மர் சால்ட்ல அடிச்சு கிராஃபிட்டி எல்லாம் வரைய ஆரம்பிக்கிறான். அது எல்லாத்தையுமே வியக்க வச்சிருது. ஆலிஸ்ங்கிற பொண்ணு செவுத்துல ஒரு கிராஃபிட்டியா வரைஞ்சிடறான். அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாய் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.